அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். என் சத்தியும் பரிஜையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியும் பரிஜையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். தம் சிறகுகளால் மூடுவார். 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 உங்கள் சிறகு நிழலில் நீரங்களை மூடி மறைக்கிறதற்காக நன்றி. இந்த உலகத்தில் எங்களுக்கு அடைக்கலம் தேடி நாங்கள் எங்கெல்லாமோ அலைந்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அடைக்கலமாக, கோட்டையாக நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு மிகுதியான பலன் தரும்னு சொன்னீங்களேப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் அடைக்கலத்தில் அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீராக. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். தம் சிறகுகளால் மூடுவார். நிச்சயமாக இந்த நாளில் அவருடைய சிறகின் நிழலிலே உங்களை மூடி ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். ஆமேன், ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 135 சங்கீதம் 6வது வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தின் மூலம் தேவன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கூட தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுதும் நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். இது ஏன் நடக்கிறது என்று நாம் சில காரியங்களை எண்ணும் பொழுது எல்லா காரியங்களுக்கும் பின்னாலே தேவனுக்கு ஒரு சித்தம், ஒரு திட்டம் உண்டு என்பதை யாருமே மறுக்கவே முடியாது. இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்களில் நன்மையான காரியங்களை தேவன் அவருடைய பரிபூரண சித்தத்தின்படி செய்கிறார். சில காரியங்களை மனிதர்களுடைய கட்டாயத்தின் நிமித்தம் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் சில காரியத்தை இந்த பூமியில் நிகழ்த்தும்படி தேவன் சித்தம் கொள்ளுகிறார்.
வாசித்து கேட்ட வசனத்தில் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் பூமியிலையும் வானத்திலையும் எல்லாம் செய்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேலே கிருபையாயிருப்பேன் அப்படிங்கிறாரு. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். இதுதான் அந்த ஏற்றக்குறைச்சலுக்கான ஒரு வேறுபாடு என்பதை இந்த நாட்களில் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். தானியேலின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. அவர் என்ன வேணாலும் செய்வார். அவருடைய சித்தத்தை நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது என்றால் கேள்வி கேட்க முடியாது. காரணம், அவருக்கு ஜீவன் மேலேயும் அதிகாரம் உண்டு, மரணத்தின் மேலேயும் அதிகாரம் உண்டு. அவருக்கு ஆக்கவும் அதிகாரம் உண்டு, அழிக்கவும் அதிகாரம் உண்டு. இதை நாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கவே முடியாது. காரணம், அவர்தான் இந்த பூமியிலே யார் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறவர் தேவனாக இருக்கிறார். நமக்கு அதிக நாட்களை கர்த்தர் கொடுத்தாலும் சரிதான், கொஞ்ச காலத்தை கர்த்தர் கொடுத்தாலும் சரிதான். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கொடுக்கப்பட்ட காலத்தில் தெய்வத்திற்கு பயந்து அந்த காலத்தில் உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய கடமை. ரோமர்களின் நிருபம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஒரு மனுஷன் எப்படி இந்த தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும்? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும் போது ஒருவன் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் எது தேவ சித்தம்னு எனக்கு தெரியலையா, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையா, என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வுன்னு தெரியலைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களால் புரிய முடியலையா? தேவனண்டைக்கு போங்க, நெருங்கி வாருங்கள், அவரை உண்மையாய் தேட சேவிக்க தீர்மானம் பண்ணி பாருங்கள். உங்கள் மனம் புதிதாகி விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் உங்களை அவருடைய சித்தத்தில் நடத்துகிறதை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளும்போது எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 1 தெசலோனிக்கே 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்வதே கடவுளுடைய சித்தமாக இருக்கிறதாம். வாழ்க்கையில் என்ன வந்தாலும் கர்த்தர் அறியாமல் எதுவும் நடக்கலை என்று சொல்லி நீங்கள் தேவனை உண்மையாக சேவிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவங்க வாழ்க்கையில் ஏதாவது தீமை நடக்குதுன்னா பயந்து தெய்வத்துக்கு முன்னால் ஓடி வந்துடுங்க. தேவனை அறியாமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் தீமை நடக்கும்போது நீங்கள் தேவனண்டைக்கு ஓடி வந்தால் தப்பித்து கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய பரிபூரண சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இடம் கொடுப்போம். நம்ம வாழ்க்கை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நல்ல வார்த்தைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய பரிபூரண சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களுடைய மனதை புதிதாக்கி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து உங்களை உத்தமமாய் சேவிக்க எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் இப்போ மனம் திரும்புவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க இருதயம் திறக்கப்படட்டும், பாவம் மன்னிக்கப்படட்டும். தேவனை சேவிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதித்திரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.